வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? காலையிலே அதிர்ச்சியா 2026 ஓபிஎஸ் பிளஸ் திமுக கூட்டணியா முடிவை அறிவித்தாரா? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அதற்கான வேலையெல்லாம் அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு, பேச்சுவார்த்தை, கூட்டணி என அனைத்து வேலைகளுமே மும்பாரமாக செயல்பட்டு தொடங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் புதிதாக விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகமானது தமிழக அரசியலிலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில்தான் விஜயின் வருகை என்பது அரசியலிலே நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதான். அந்த வகையில்தான் அதாவது தமிழகத்தில் 2027 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாம். இந்த முறை கண்டிப்பாக எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டுமென அதிமுக பல வியூகங்களெல்லாம் வகுத்து வரும் நிலையில்தான் மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென பலரும் தங்களுடைய குரல்களை எழுப்பி வருகிறார்களாம். அந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் என்டிஏ கூட்டணி இழப்பதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. ஆனால் எடப்பாடியார் கூட அதிமுகவில் இவர்களெல்லாம் கண்டிப்பாக மீண்டும் இணைக்க வேண்டாம் என்றுதான் பிடிவாதமாக இருப்பதாகவும் அரசியல் வியூகம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படிதான் என்டிஏ கூட்டணியில் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை கண்டிப்பாக நாங்கள் கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்களாம். அந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் கூறி வரும் நிலையில்தான் தற்போது அவர்கள் இருவருமே பாஜகவுடன் தொடர்ந்து நெருக்கம் காட்டி வரும் நிலையில்தான் கூட்டணி குறித்த அறிவிப்பு கண்டிப்பாக இதுவரை வெளியிடப்படாமல் உள்ளதா. அதே சமயம் சமீபத்தில் அதாவது புதிய கட்சியை தொடங்கிய ஓபிஎஸ் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் தமிழகத்தில் அரசியலில் நிலவி வருகிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக 2026 தேர்தலுக்கு ஓபிஎஸ் திமுக கூட்டணியை இணைவதே எங்கள் விருப்பம் என அவருடைய ஆதரவாளர்கள் அதாவது சுப்புரத்தினம் அவர்கள் கூறியுள்ளாராம். திமுகவுக்கு ஜெயிக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறிய அவர் கண்டிப்பாக அந்த கூட்டணி நீங்கள் சென்றால் கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதை கிடைக்கும், ஒரு புதிய பொறுப்புகளெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படலாம் என்ற போதிய அறிவுரையெல்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்தியாகும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது முதலில் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து அதன் பிறகு கட்சியை இணைத்து விடலாம் என்ற ஓபிஎஸ்க்கு அறிவுறுத்துவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் பல கருத்துக்களையும் ஓபிஎஸ்ஸும் தெரிவித்ததாகவும் வியூகம்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஓபிஎஸ் இவ்வளவு நாளாக தனித்தாக விடப்பட்ட நிலையில்தான் அவர் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிக்கப்படும் நிலையில்தான் கண்டிப்பாக அவரது ஆதரவாளர்களாம் வெறும் உற்சாகத்தில் இருப்பதாகவும் செய்திகள் பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி ஜனவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்பார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. மேலும் இது போன்ற அதுமில்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய அளவில் கண்டிப்பாக அதற்கான வேலைகளையும் அரசியல் அதிக வாக்கு சதவீதம் பெரும் நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.